கடக ராசியில் பிறந்தவரா நீங்கள்? இது உங்களுக்கான வீடியோ. ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். 2026ஆம் ஆண்டு கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள். 2026 முழுவதும் சனி மீன ராசியிலேயே சஞ்சரிப்பார். அதாவது கடகத்திற்கு 9ஆம் வீட்டில் சனி இருப்பார். குரு தற்போது மிதுனத்தில் இருப்பார். மேலும் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஜூன் 2, 2026 அன்று பெயர்ச்சி ஆவார். குரு ராசிக்கு வருவது நல்லது இல்லை என்றாலும் 12ஆம் வீட்டில் இருப்பதைக் காட்டிலும் சிறந்தது எனலாம். மேலும் குரு உச்சமடைவார், இது மிகவும் சிறப்பு ஆகும். 2ஆம் மற்றும் 8ஆம் வீட்டில் இருக்கும் ராகு கேதுவால் இந்த வருடம் உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மேலும் பெரியோரின் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். கடக ராசிக்கு 2026ஆம் ஆண்டு உணர்ச்சிபூர்வமான வளர்ச்சி, தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை மற்றும் படைப்பாற்றல் மூலம் முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கும். 7வது வீட்டின் அதிபதியான சனி தடைகளுக்குப் பிறகு கடின உழைப்புக்கு ஏற்ப வெற்றியை தருவார். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் என்றாலும் திருப்திகரமாக சூழ்நிலை நிலவும் என்றுதான் சொல்ல வேண்டும். குரு உச்சம் பெறுவதால் கடக ராசிக்காரர்களின் நிதிநிலை மேம்படும். சிலருக்கு எதிர்பாராத விதமாகவும் பண வரவு உண்டாகும். குரு பெயர்ச்சிக்குப் பிறகு 5வது வீட்டை குரு பார்ப்பார். இது காதல் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் என்றாலும் பிடிவாதமாக இருப்பவர்கள் அல்லது வரம்புகளை மீறுபவர்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பொதுவாக கடக ராசிக்காரர்களின் கல்வி பொறுத்தவரை சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கும் என்றாலும் பயனற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும் மாணவர்களிடமிருந்து விலகி இருப்பது நன்மை பயக்கும். ஆசிரியர் மற்றும் மூத்தவர்கள் படிப்பில் இவர்களுக்கு உதவுவார்கள். வாழ்க்கை துணையின் வேலை, உத்தியோகம், தொழில் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு 8ஆம் வீட்டில் உள்ள ராகு கடல் கடந்து தொழில் செய்யும் யோகத்தை அளிப்பார். பொதுவாக இந்த ஆண்டு கடக ராசிகாரர்கள் வாகனங்களை ஓட்டும் போது கவனம் அவசியம். வீண் விரயம் உண்டாகலாம். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.